ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனல் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ், பைக் ரிலேட்டிவ் வீடியோஸ், அப்புறம் இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ரோ அடுத்து ஜாவாலேருந்து என்ன பைக் லான்ச் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் வந்து நிறையா வந்து ப்ரௌஸ் பண்ண விதத்தில் என்னென்னமோ வந்து சொல்கிறானுங்க. அதில் நமக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அஃபீஷியலாக கொஞ்சம் அன்அஃபீஷியலாக அதுவே கொஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய ப்ரௌஸ் பண்ணும்போது இந்த சைட்லேருந்து வந்தால் நமக்கு வந்து இது நல்ல நியூஸ் தான்ப்பா, கரெக்டாக தான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து நினைப்போம்ல. அந்த மாதிரி ஒரு சில சைட்ஸில் நான் பார்த்து ஒரு நியூஸ் வந்து கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு நான் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது அப்கமிங்கில் என்னென்னலாம் லான்ச் ஆக போகுது அப்படின்றத நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இவனுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வந்து போட்டிருந்தானுங்க. நிறைய சைட்ஸில் நான் வந்து பார்த்தேன். அதில் என்ன போட்டிருந்தானுங்கன்னா, ஜாவாவில் இருந்து அட்வென்ச்சர், அப்புறம் ஸ்க்ராம்ப்ளர், அதுக்கப்புறம் வந்து எஸ்டியிலேருந்து ரோட்கிங் 250, கிளாசிக் 250, இந்த மாதிரி ரோட்கிங் 300, கிளாசிக் 300, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பெரிய லிஸ்ட்டே போட்டிருந்தானுங்க. எனக்கு வந்து ஒன்று புரிய மாட்டேங்குது. அதாவது 250 சிசியில் ஒருத்தன் வந்து லான்ச் பண்ணுறான்னா, அவன் அதுக்கு 300 சிசியில் திரும்ப வந்து வேறு ஒரு பைக்கில் வந்து லான்ச் பண்ண போகிறான். தேவையில்லாத ஒரு விஷயம் தான். சரி, ரைட், ஓகே. இப்போது நம்ம இந்த லீக்கட் இமேஜஸ்லாம் வந்து நிறையா வந்து பார்த்துருப்போம். நான் தான் இமேஜ் வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து அப்படியே நிறைய எப்போயுமே ப்ளேபேக் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். இந்த இமேஜ் வந்து இப்போ வந்து நமக்கு லீக் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் இதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் வந்து போட்டிருந்தேன். கிளாசிக் லெஜெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ரோட்கிங் அப்படின்ற எஸ்டி ரோட்கிங் அப்படின்ற நேமுக்கு வந்து பேட்டன்ட் வந்து வாங்கியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியல. நான் நிறையா அந்த இமேஜஸ்லாம் வந்து நிறையா சைட்ஸில் வந்து பார்த்தேன். அதில் வேறு இமேஜஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இப்போ இந்த பைக்கு நம்ம வந்து பார்த்தோம், இந்த லீக்கான இமேஜஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்க்ராம்ப்ளர் டைப்பில் வந்து இருக்குது. ஒரு ஸ்க்ராம்ப்ளர் டைப்பில் உள்ள வண்டியை வந்து ஒரு பைக்கை வந்து அவங்க வந்து ரோட்கிங் அப்படின்ற நேமில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை இந்த பைக் வந்து நேம் வேறு, ரோட்கிங்ட்டு தனியாக ஒரு பைக் வருதா அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. இப்போ இன்ஜின் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐ திங்க் மேபி இந்த வண்டியிலுமே வந்து 293cc லிக்விட் கொஞ்சம் இன்ஜினாக வந்து இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம பெராக்கில் உள்ள அந்த இன்ஜின் வந்து நமக்கு வந்து இருக்கலாம். ஐ திங்க் 343cc லிக்விட் கூட் இன்ஜின் அதை வந்து இருக்கலாம். மேபி இவங்க எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி தெரில. நம்ம எதையும் வந்து டீட்டெயில்டாக அஃபிஷியலாக தெரியாமல் நம்ம எதையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. எப்போயுமே ஜாவா பார்த்திங்கன்னா நவம்பர் மந்தில் வந்து ஏதாவது ஒரு பைக் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. இல்லை ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாவது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த நவம்பரில் வந்து இந்த எஸ்டி ரோட்கிங் வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்றது வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பும் அதான், என்னோடய எதிர்பார்ப்பும் அதான். பார்க்கலாம், ஹோப் த பெஸ்ட். இந்த பைக்கே வந்து ரோட்கிங்க்கு லான்ச் ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க வண்டிக்கு ரோட்கிங் அப்படின்ற ஒரு நேம் இருக்கிறது வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஹோப் த பெஸ்ட் நண்பா. பார்க்கலாம், இதே வண்டிக்கு வந்து ரோட்கிங்ட்டு நேம் வச்சு அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. ஓகே நண்பா, பார்க்கலாம். இதே வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வண்டிக்கு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா மேபி நான் இந்த வண்டிக்கு மூவ் ஆவேன். என்னன்னு சொல்லி தெரில, நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே நண்பா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளப் ஹவுஸ் அதையும் நான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். அதுலேயும் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கணும்பா. நிறைய பேர் பேசணும், நம்பர் கேட்பீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா நடக்கும். இந்த மாதிரி ஆப் தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. வாங்க, நல்லா நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம், ஷேர் பண்ணலாம், எல்லாமே வந்து நடக்கும். ஓகே நண்பா, சேர்ந்து ஸ்டுடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், சேஃபாக இருங்க. பாய் நண்பா.